தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் வணிகர் பாதுகாப்பு மாநாடு கோவை திருச்சி ரோட்டில் உள்ள ராவுத்தர் பிரிவு கே.பி. குமார் தோட்டம் என்ற இடத்தில் மிக எழுச்சியுடன் கொண்டாடப்பட்டது. இந்த மாநாட்டில் அண்ணாச்சி முத்துக்குமார் மாநில தலைவர் தலைமையேற்று மிகச் சிறப்பாக நடத்தி வைத்தார். கோவை மண்டல தலைவர் பி. சுதர்சனன், கோவை மண்டல செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து இம்மாநாட்டிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மிக விமர்சையாக செய்து மாநாட்டை சிறப்படைய செய்தனர். இந்த மாநாடு அரசியல் மாநாட்டை மிஞ்சும் அளவுக்கு மிக எழுச்சியுடன் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பித்தனர். மண்டல, மாவட்ட, ஒன்றிய, கிளை நிர்வாகிகள் மற்றும் கோவை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோவை மண்டல தலைவர் பி. சுதர்சனன் கூறுகையில், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கப்பேரவை தமிழ்நாடு முழுவதும் உள்ள வியாபாரிகளுக்காக பாடுபட்டு வருகிறது. வணிகம் புரிவதில் இருந்து அச்சத்தை நீக்க நமது பேரவை பல சிரமங்களுக்கு இடையே தன்னலமற்ற சேவை செய்து வருகிறது. ஆகவே இந்த வணிகர் தின விழாவில் ஒரு சபதம் எடுப்போம். வியாபாரிகள் சங்கத்தை வளர்ப்பதில் அக்கறை கொள்வோம். தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்பதை மனதில் கொண்டு வியாபாரிகள் சங்கத்திற்கு வியாபாரிகள் ஆதரவாக இருக்க வியாபாரிகளை கேட்டுக்கொள்கிறேன் என்று சூளுரை ஏற்றார். அதைத் தொடர்ந்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் பரிசு பொருட்களும் நிர்வாகிகளுக்கு கேடயங்களும் முதல் பரிசாக இருசக்கர வாகனமும் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநாட்டு திடலில் வைத்து வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் சிறப்பான உணவும் ஆடலும் பாடலும் பாட்டு கச்சேரியும் என மாநாடு களை கட்டியது. இப்படி ஒரு மாநாட்டை இந்த வருடம் தான் பார்க்கிறோம் என மாநாட்டிற்கு வந்தவர்கள் பிரமிப்புடன் பார்த்து வாழ்த்தி சென்றனர். டெய்லி நியூஸ் செய்திகளுக்காக ஜெயக்குமார். தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் 41வது வணிகர் பாதுகாப்பு மாநாட்டிற்கு வருகை தந்து மாநில, மண்டல, மாவட்ட, ஒன்றிய கிளை நிர்வாகிகளையும் பேரவையின் தூண்களான உறுப்பினர்களையும் வரவேற்று எனது துவக்க உரையை ஆரம்பிக்கிறேன். வணிகம், அதாவது நான் கொஞ்சம் நிறைய பேசுவேன், ஒரு 10 நிமிஷம் ஆகும் கண்டிப்பா, சரியா? வணிகம் இந்த நாட்டின் முதுகெலும்பு. இந்த நாடு உலக அரங்கில் தலைநிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதன் முதல் சொல் வணிகம். அதான் நம்ம வியாபாரி, அதுதான் வணிகம். அப்பேற்பட்ட இந்த வணிகர் பாதுகாப்பு மாநாட்டை 41 ஆண்டுகளாக திறம்பட செய்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவைதான் முதன்மையான இயக்கம். இந்த வியாபாரிகள் மே 5 இந்த தினத்தை கொண்டாடுவதற்கு தகுதியான ஒரே சங்கம் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மட்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், எத்தனையோ சங்கங்கள் மே 5 கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மே 5 எதுக்கு கொண்டாடுறோம் தெரியாமே கொண்டாடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாதி பேர் கொண்டாடி இருக்கிறது வசூல் வேட்டைக்கு மட்டும்தான் கொண்டாடிட்டு இருக்காங்க என்று குரல் கொடுக்க பார்த்தீர்களா? தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இந்த சமுதாயத்திற்காக முழு நேரமும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறவர்கள். அவர்களை எத்தனை பாராட்டினாலும் தகும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, கோவையிலே மாநாடு நடத்துகின்ற பொழுது என்ன கொஞ்சம் மோல்டு பண்ணது நம்ம பாலகிருஷ்ணன். அப்பப்ப தீட்டிக்கிட்டே இருப்பாரு. அப்பப்ப அதை தீட்டிக்கிட்டு இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும் அப்படின்லாம் சில இதுகளை சொல்லுவாங்க. அதைப்படி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எதிர்காலத்தில் இந்த கோவை மண்ணை தேர்ந்தெடுத்தது நான் நிறைய எதிர்பார்த்து தேர்ந்தெடுத்தேன். எதுவும் 90% நிறைவேறாத காலகட்டத்தில் கூட புன்னகையோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்தாரே சுதர்சன். புன்னகையோடு அந்த களத்தில் இருந்தார்களே ஐயனார், எட்டின், ஜெபத்துறை, பாலகிருஷ்ணன், ஒரே சிரிப்பு தான். எனக்கு சிந்தனை எங்கேயோ போவோம். ஆனா எப்படி நடத்த போறோங்கிற ஏதோ இருந்தது. இனிமேல் வருங்காலகட்டத்தில் சொன்னார்கள் அல்லவா, மதுராந்தகம் மாநில துணைத் தலைவர் முருகன் அவர்கள், வருகின்ற சட்டசபையை புறக்கணிப்போமா, வருகின்ற தேர்தலை சந்திப்போமா என்று கேட்டார்கள். தேர்தலை சந்திச்சா ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டான். இன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லி ஓட்டு.
ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் இருந்தா ஓட்டு கிடைக்கும். ஜனநாயக ஓட்டுலாம் இன்னைக்கு கிடைக்காது. ஆனால் அதை ஒரு திசை திருப்பக்கூடிய, அந்த வாக்குகளை சரியான சக்தியாக செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்குகின்ற தன்மை இந்த வணிக சமுதாயத்திற்கு உண்டு. நண்பர்களே, 2 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். சுதேசி ஏன் செழிக்க வேண்டும்? சுதேசி தளபதிகள் ஏன் உச்சாணி கொம்பை தொட வேண்டும்? இந்த 2 பாயிண்ட மட்டும் சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறேன். இந்த பல்லு விளக்குறோம் பாருங்க, பல்லு விளக்குறது. நிறைய மகளிர் வந்திருக்கீங்க. எனக்கு வயசு 70. எங்க அம்மா சொல்லுவா, பல்லு விளக்கும் போது சாம்பல் தானே, உமிக்கறி தானே, நம்ம இன்னைக்கு பேசிட்ட கண்டோம் உமிக்கறி, அதை உமிய ஒரு கங்கு வச்சு அதை நீட்டி அது சாம்பல் வரும். அந்த சாம்பலை வச்சு பல் விளக்கணும், அது ஒரு உப்பு வச்சு விளக்குயாம்பா. நான் கேட்கல. அப்ப ரேடியோவில் சொல்லுவான், முத்து போல் பற்களை பெற்றிடுவதற்கு இந்த பேஸ்ட உபயோகிங்க அப்படின்னு விளம்பரத்தில் வரும். எனக்கு ஐயோ முத்து போல், ஏற்கனவே முத்து போல தான் இருந்துச்சு. அது அந்த கேட்காம முத்துக்கோல் பல் பிரகாசிக்கிறதுக்கு அந்த பேஸ்ட வச்சு விளக்குனா பல்லு பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த பேஸ்ட்டை போட்டு பல்ல விளக்குனேன். அவ்வளவு முத்தும் கீழே விழுந்துட்டு அவ்வளவு சொத்தையா போச்சு. இப்போ எங்க அம்மா சொன்னத, சும்மா சொன்னத, காஜல் அகர்வாருங்கிற ஒரு நடிகை 50 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு நீ விளக்குற பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்கா. அதான் விதேஷ். ஐயா, நான் சொல்றதை கேளுங்க, எங்க அம்மா சொன்னதை கேட்கல, பல்லு போச்சு. இப்ப விதேசி காஜல் அகர்வால் சொல்றதை கேட்டுக்கிட்டு உப்பு இருக்கான்னு பேஸ்ட் வச்சு தேய்க்கிற பல்லு எல்லாம் போட்டு நம்ம டாக்டர் வந்திருக்காரு, டாக்டர் அப்பா. அவரு பல்லு கட்டணும்னா 1.5 லட்சம் ரூபாய் கேட்காரு.